இபிஎஃப்ஓ குறைந்தபட்ச பென்ஷன் உயர்த்தப்பட்டதா? என்னென்ன புதிய மாற்றங்கள் வந்திருக்கு, என்னென்ன புதிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது, ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இபிஎஃப்ஓ இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்களுக்கு 7 முக்கியமான அப்டேட்கள் வந்திருக்குங்க. ஸோ இதை பற்றின முழு தகவலை தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இதை பற்றின முழு தகவலுமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான அப்டேட்கள் வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இபிஎஃப்ஓ குறைந்தபட்ச பென்ஷன் தற்போதைய நிலை என்ன? நீண்ட நாட்களாக இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். இபிஎஃப்ஓ பென்ஷன் 7500 குறைந்தபட்ச ஓய்வூதியம், 7500 குறைந்தபட்ச ஓய்வூதியம் பிளஸ் டிஎன்எஸ் அலோயன்ஸ். இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்கள் பலர் நீண்ட காலமாக குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 7500 உயர்த்த வேண்டும், அதோட டிஎன்எஸ் அலோயன்ஸும் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். பல்வேறு ஓய்வூதியதாரர் அமைப்புகளும் இந்த கோரிக்கையை தொடர்ந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்கின்றனர். சமீப காலத்திலும் இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி டெல்லியிலும் இபிஎஸ் 95 உறுப்பினர்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த குறைந்தபட்ச ஓய்வூதிய கோரிக்கை நாடாளுமன்றத்திலும் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம ஹையர் பென்ஷன், இது ஏற்கனவே விண்ணப்பித்த பல இபிஎஸ் உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். உண்மையான ஊதியத்தின் அடிப்படையில் அதிக பங்களிப்பு செலுத்தி அதற்கேற்ப அதிக ஓய்வூதியம் பெறுவதற்கான வாய்ப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் 2022 தீர்ப்புக்கு பிறகு இபிஎஃப்ஓ சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, எத்தனை விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது, எத்தனை பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பேருக்கு பிபிஓ வழங்கப்பட்டுள்ளது? இதுதான் கொடுக்கப்பட்டுள்ள தகவல் படி ஹையர் பென்ஷன் தொடர்பாக மொத்தம் 15,24,365 கிளைம்ஸ் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2026 ஆகஸ்ட் 5 நிலவரப்படி 11,595 கிளைம்ஸ் நிலுவையில் இருந்ததாக மத்திய தொழிலாளர் அமைச்சகத்தின் தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாம ஹையர் கண்ட்ரிபியூஷன் அடிப்படையில் ஓய்வு பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு 1,49,806 பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர்ஸ் பிபிஓஎஸ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. இதனால ஹையர் பென்ஷனுக்கு விண்ணப்பித்தவர்கள் என்ன செய்யணும்? உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை தொடர்ந்து கவனிக்கணும். உங்க அப்ளிகேஷன் பெண்டிங்ல இருக்கா, அப்ரூவ்ட் ஆகிடுச்சா, பிபிஓ வழங்கப்பட்டிருக்கா என்பது நீங்க சரிபார்த்து வச்சுக்கோங்க. பிபிஓ என்றால் என்ன, ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான ஆவணம். பிபிஓ என்றால் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது உங்களுடைய ஓய்வூதியம் தொடர்பான முக்கியமான விவரங்கள் அடங்கிய ஆவணம். அதனால் உங்களுடைய பிபிஓவை சாதாரணமான ஒரு டாக்குமெண்ட் மாதிரி நினைக்காதீங்க. அதில் பென்ஷன் தொடங்கிய தேதி என்ன, எந்த வங்கி கணக்கில் பென்ஷன் வருகிறது, பிபிஓ நம்பர் என்ன, உங்களுடைய பென்ஷன் தொடர்பான விவரங்கள் சரியாக உள்ளதா, ஹையர் பென்ஷன் தொடர்பாக புதிய பிபிஓ வழங்கப்பட்டுள்ளதா என்று முக்கியமான விஷயங்களை சரிபார்த்துக்கோங்க. இபிஎஃப்ஓ சார்பில் ஓய்வூதியதாரர்களுக்கான ஆன்லைன் சேவைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் பிபிஓவை டிஜிலாக்கர் மூலமாக பெறுவதற்கான வசதியும் இபிஎஃப்ஓ தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் கூறுகிறது. அதனால் இந்த வசதிகளை முடிந்தவரை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் பிபிஓ நம்பரை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஒரே இடத்தில் மட்டும் வைத்திருக்காதீங்க. ஒரு ஃபிசிக்கல் காப்பி, தேவைப்பட்டால் டிஜிட்டல் காப்பி என்று பாதுகாப்பாக வைத்திருப்பது நல்லது. அதோடு குடும்பத்தில் நம்பிக்கையானவர்களுக்கும் முக்கிய ஆவணங்கள் எங்கே இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தி வைப்பது பயனுள்ளதாக இருக்கும். இபிஎஃப்ஓ குறைந்தபட்ச ஓய்வூதியம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா
1000 ரூபாயாக தான் இருக்கு. அதே நிலை தான். அதனால சமூக வலைத்தளங்களில் வர 7500 பென்ஷன் நாளைக்கே வந்துடும், அடுத்த மாதம் முதல் எல்லாருக்கும் 7500, இந்த மாதிரி உறுதி செய்யப்படாத தகவல்களை உடனே நம்பிடாதீங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரைக்கும் 7500 என்பது ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அமைப்புகள் முன்வைத்து வரும் கோரிக்கையாக தான் பார்க்க வேண்டும். இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ குறைந்தபட்ச பென்ஷன் 1000 ரூபாயா தான் இருக்கு. 7500 இன்றைய தேதி வரைக்கும் உயர்த்தப்படல. இந்த கோரிக்கை தொடர்ந்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுவது உண்மையான தகவலாகும். அதனால எதிர்காலத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதாவது வெளியாகிறதா என்பதை கவனிக்க வேண்டியது அவசியம். குறிப்பா மத்திய தொழிலாளர் அமைச்சகம் அல்லது இபிஎஃப்ஓ சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால் அதில் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை நம்ம சேனல்ல தெளிவா பார்க்கலாம். இந்த குறைந்தபட்ச ஓய்வூதிய கோரிக்கை நாடாளுமன்றத்திலும் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதற்கு தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களில் முக்கியமான ஒன்று என்னவென்றால், தற்போதைய நிதிநிலை மற்றும் இபிஎஸ் நிதியின் நிலைமை காரணமாக உடனடியாக பெரிய அளவில் உயர்வு செய்வதில் சிக்கல் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படலாம் என்ற நிலைப்பாடும் தெரிவிக்கப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. அடுத்த இம்பார்ட்டண்டான முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் பென்ஷன் சரியாக கிரெடிட் ஆகுதா? மந்த்லி பென்ஷன் கிரெடிட், உங்க ஓய்வூதியம் ஒவ்வொரு மாதமும் சரியாக வங்கி கணக்கில் வருகிறதா என்பதை நீங்களே கவனிக்கணும். சில நேரங்களில் வங்கி கணக்கு தொடர்பான பிரச்சனை, பெயர் மிஸ்மேட்ச், கேஒய்சி பிரச்சனை, வங்கி விவரங்களில் மாற்றம், பிபிஓ மற்றும் பேங்க் டீட்டெயில்ஸ் மிஸ்மேட்ச், நிர்வாக காரணங்கள், இது போன்ற காரணங்களால் பென்ஷன் கிரெடிட் ஆவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால இந்த மாதம் வரல, அடுத்த மாதம் வந்துடும் அப்படின்னு சும்மா காத்திருக்காதீங்க. ஒரு மாதம் பென்ஷன் வரல அப்படின்னா அதற்கான காரணத்தை உடனடியாக கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சரியாக இருக்கா, கேஒய்சி அப்டேட் ஆகியிருக்கா, பிபிஓ டீட்டெயில்ஸ் சரியாக இருக்கா, பேங்க் அக்கௌண்ட் பேர் மற்றும் பென்ஷன் ரெக்கார்டில் இருக்கும் பேர் மிஸ்மேட்ச் ஆகுதா, எல்லாத்தையும் சரி பார்த்துக்கோங்க. பென்ஷன் கிரெடிட் ஆனதும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது பாஸ்புக் மூலம் உறுதி செய்து வைப்பது நல்லது. இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை, ஓய்வூதியம் தொடர்பாக ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் உங்களை தொடர்பு கொண்டால் உடனே அவங்கள நம்பிடாதீங்க. குறிப்பா ஓடிபி, ஆதார் டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஏடிஎம், டெபிட் கார்டு பின், பாஸ்வேர்ட் போன்ற எந்த கான்ஃபிடென்ஷியல் தகவலையும் தெரியாத நபர்களிடம் கொடுக்காதீங்க. உங்கள் பென்ஷன் ரிலீஸ் பண்ணி தரேன், ஹையர் பென்ஷன் அப்ரூவ் பண்ணி தரேன், பிபிஓ அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் பணம் கேட்டாலும் கவனமாக இருங்க. அதிகாரப்பூர்வ வழியை மட்டும் பயன்படுத்துங்க. இபிஎஸ் பென்ஷனர்ஸ் அனைவருமே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் லைஃப் சர்டிஃபிகேட், ஜீவன் பிரமான். ஒவ்வொரு பென்ஷனர்ஸ்க்கும் இது முக்கியமான நடைமுறை. முன்னாடி வயதான பென்ஷனர்ஸ் பலர் வங்கிக்கு போகணும், அலுவலகத்துக்கு போகணும், வரிசையில் நிற்கணும் அப்படின்னு சிரமப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போ டெக்னாலஜி மூலமாக இந்த சிரமத்தை குறைக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. குறிப்பாக ஃபேஸ் ஆதென்டிகேஷன் டெக்னாலஜி மூலமாக டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை சமர்ப்பிக்கக்கூடிய வசதி இருப்பதாக இபிஎஃப்ஓ சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வயது முதிர்ந்தவர்கள், உடல்நிலை காரணமாக வெளியே செல்ல முடியாதவர்கள், இது போன்றவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கலாம். வீட்டில் இருந்தபடியே தேவையான நடைமுறைகளை முடிக்கக்கூடிய வசதி கிடைப்பதால் அன்னெசரி டிராவலை குறைக்க முடியும். மேலும் தகவல் படி டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் பொதுவாக 12 மாதங்கள் வரை செல்லுபடியாகும். அதனால் உங்கள் ப்ரீவியஸ் லைஃப் சர்டிஃபிகேட் எப்போது சப்மிட் பண்ணப்பட்டது என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. அது எப்போ எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்றதையும் கவனிச்சுக்கோங்க. தேவையான நேரத்தில் மறுபடியும் சப்மிட் பண்ணிக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம், இது பென்ஷனர்ஸ் உயிருடன் இருக்கும்போது மட்டும் முக்கியமானது கிடையாது, அவர்களுடைய குடும்பத்துக்கும் எதிர்காலத்தில் மிகவும் முக்கியம். அதுதான் ஃபேமிலி பென்ஷன் பிளஸ் நாமினேஷன். இபிஎஸ் 95 உறுப்பினர்கள் மற்றும் பென்ஷனர்ஸ் அனைவரும் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை சரியாக வச்சிருக்கணும். குடும்பத்தில் திருமணம், குழந்தைகள், குடும்ப உறுப்பினர் மாற்றம், பிற முக்கியமான குடும்ப மாற்றங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தால் தேவையான பதிவுகள் சரியாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்யுங்க.
ஏன் நாமினேஷன் முக்கியம் அப்படின்னா, எதிர்பாராத விதமாக பென்ஷனர் அல்லது மெம்பருக்கு ஏதாச்சும் ஏற்பட்டால் குடும்ப உறுப்பினர்கள் பிஎஃப், பென்ஷன் மற்றும் தொடர்புடைய பலன்களை பெறுவதற்கு சரியான நாமினேஷன் விவரங்கள் உதவியாக இருக்கும். அதனால் அதை பிறகு பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாமினேஷனை தள்ளி போடாதீங்க. இபிஎஃப்ஓ சார்பில் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் நாமினேஷனை டிஜிட்டல் முறையில் சப்மிட் அல்லது அப்டேட் செய்வதற்கான வசதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதனால் உங்கள் நாமினேஷன் டீட்டெயில் சரியாக இருக்கா அப்படின்றத சரிபார்த்துக்கோங்க. குடும்பத்தினருக்கும் இந்த தகவலை சொல்லி வைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இபிஎஃப்ஓ கிரீவன்ஸ். உங்களுக்கு பென்ஷன் வரல, பிபிஓ தொடர்பாக பிரச்சனை, ஹையர் பென்ஷன் அப்ளிகேஷன் தொடர்பான பிரச்சனை, பிஎஃப் கிளைம் தாமதம், கேஒய்சி பிரச்சனை, மெம்பர் ப்ரொஃபைல் தொடர்பான பிரச்சனை, இது போன்ற ஏதாவது பிரச்சனை இருந்தால் தனிப்பட்ட நபர்களை நம்பி பணம் கொடுக்காதீங்க. அதற்கு பதிலாக இபிஎஃப்ஓவின் அதிகாரப்பூர்வ கிரீவன்ஸ் மெக்கானிசமை பயன்படுத்துங்க. இதுதான் பாதுகாப்பான வழி. இபிஎஃப்ஓ சார்பில் நிதி ஆப்கே நிகாத் 2.0 என்ற குறைதீர் மற்றும் சேவை முகாம்களும் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த முகாம்கள் தொடர்பான தகவல்கள் இபிஎஃப்ஓ தளத்தில் வெளியிடப்படலாம். அதனால் உங்கள் பகுதியில் முகாம் எப்போது நடக்கிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக கவனிச்சுக்கோங்க. நேரடியாக சென்று உங்கள் பிரச்சனையை தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் இந்த மாதிரியான அதிகாரப்பூர்வ முகாம்களை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இபிஎஃப்ஓ பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே, தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இபிஎஃப்ஓ குறைந்தபட்ச பென்ஷன் உயர்த்தப்பட்டதா, மேலும் இபிஎஃப்ஓ அப்டேட் பற்றி புது தகவல் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.